வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். உங்களுக்காக கருவேப்பிலை தோசை எப்படி செய்கிறதுன்னு இப்போ சொல்லித்தரேன். கருவேப்பிலையில் மிகச்சிறந்த அளவு வைட்டமின் ஏ, கால்சியம் சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது தோசையில் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய அளவு சேர்க்க முடியும். நம்ம குழம்புல ரசத்தில் போடுறப்போ ரொம்ப கொஞ்சமாக போடுறோம். ஆனால் கருவேப்பிலை பொடி அதிலெல்லாம் அதிகமாக சேர்க்குறோம். இந்த தோசை செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கருவேப்பிலை தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். கருவேப்பிலை தோசை செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி புழுங்கல் அரிசி 1 கப், கருவேப்பிலை சம அளவு, 5 அல்லது 6 சிகப்பு மிளகாய், மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தோசை ஊற்றுவதற்கு தேவையான அளவு. இப்போ காலை நேரத்தில் டிஃபனுக்கு இது ரொம்ப சுலபமாக அப்போதைக்கப்போ அரைச்சிட்டு புளிக்க வைக்காமல் அப்போதே செய்யலாம். இந்த முதல்ல இட்லி அரிசி புழுங்கல் அரிசியை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊறினாக்க போதுமானது. பாருங்கள், நல்லா இப்படி ஊறி இருக்கணும். இப்போ இது நம்ம மிக்சிலேயே அரைக்கலாம், கிரைண்டர் வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு காரமும் செய்கிறதுனால மிளகா அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகு, சீரகம், இதோட இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மிளகு, சீரகம், உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். மிக்சியில் இது முதல்ல ஒரு தடவை லேசாக பொடி பண்ணிவிட்டு அதோட கருவேப்பிலையும் அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது முதல்ல பொடி பண்ணிக்கலாம். இதோட கருவேப்பிலை, அரிசி, ஊறிய தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதிலேயே சேர்த்து கடைசியாக ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம், பறைக்கலாம். இப்போ இதை அரைப்பட்டுடுச்சு, கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ரவா தோசை மாதிரி கரைச்சி ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தளர இருக்கணும். உங்களுக்கு நல்லா கண்ணாக வரணுன்னாக்க கொஞ்சமாக எண்ணெயை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் இந்த எண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்ணாக வரும். அப்படி அதில் ஏர் பபிள் எண்ணெயோடு சேர்றப்போ உங்களுக்கு அதை வேகிறப்போ அது உடையும். அப்போ நல்லா கண்ணாக வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தளர கரைச்சதை மாவு இதில் ஊற்றணும். நம்ம ரவை தோசையெல்லாம் ஊற்றுற மாதிரி இப்படி சுழற்றி ஊற்றணும். மத்தியில் கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா கண்ணாக வரும். ரவை தோசை மாதிரியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். எடுத்த உடனே எண்ணெய் விட வேண்டாங்க. இதை முதலியே நம்ம மாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம். இது கொஞ்சம் நேரம் கீழ்பாகம் செவக்க ஆரம்பிக்கிறப்ப எண்ணெய் விட்டோன்னாக்க நம்மளுக்கு சுலபமாக நல்லா தோசை நல்லா வரும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சுற்றி விட்டுக்கலாம். கீழ்பாகம் கொஞ்சம் நல்லா செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் லேசாக தூக்கி விடுங்க. இப்போ இதை திருப்பி போடலாம். இப்போ இந்த தோசை தயாராகிடுச்சு. பாருங்கள், ரவை தோசை மாதிரி நல்லா கண்ணாக வந்திருக்கு. இதை சட்னி வேணாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா தொக்கு இருந்தால் போதுமானது. கருவேப்பிலை தோசை தயார். மிளகோடு சேர்ந்து கருவேப்பிலையும் சேர்றப்போ மிக மிக சுவையாக இருக்கும். ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. நம்மளுக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரோட்டீன், வைட்டமின் ஏ, இரும்பு சத்து, கால்சியம் சத்து, இதோட நிறைய மினரல்ஸ், தாதுப்புக்களும் சேர்த்து கிடைக்கும். இந்த தோசை குழந்தைங்களுக்கும் நம்ம திடீர்னு மாவு இல்லாதப்போ உடனே அரைச்சி கொடுக்க வேண்டிய நேரம் இருக்கிறப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னால் அரைச்சாக்க போதுமானது. செய்வது ரொம்ப ரொம்ப சுலபம். As I have been telling South Indian healthy recipes, this is also one of the healthy dish. There are different types of dosa we prepare in South India. This is one of the dosa, curry leaves dosa. Curry leaf is very very important ingredient in South Indian dishes. It has chlorophyll,
vitamin A, calcium, iron, and lots of minerals. And here we are using it raw. We are grinding it along with the rice with red chillies, pepper and cumin, easily digestible. At the same time, it's very healthy too. Preparation is very simple. You have to soak the rice and then grind it with along the other ingredients. Prepare a thin batter, add a teaspoon of oil before pouring so that you will be able to get lots of ice. So that dosa will look very nice. It will not be slimy, but it will look nice. It will be very crispy. Add oil at the end. Once it's fried underneath, you have to add oil, then it will come crisp. It's very healthy, at the same time tasty too.